எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் சாத்மீகம் உங்கள் முன்னே. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அப்புறமா இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு குட்டி கதை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக நம்ம ஆசைப்பட்றோம். நான் இங்கேருந்து ஒரு கிராமங்க. அந்த கிராமத்தில் ஒரு 25 பேர் குடும்பம் இருக்குது. 25 பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்துக்கு புதுசாக ஒருத்தர் வர்றார். வந்த உடனே அந்த கிராமத்தில் குடியிருக்க ஒருத்தர் வெளியே வராரு. புதுசாக வந்தவரை பார்க்குறாரு. பார்த்தவொன்னே அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, என்ன தம்பி, எங்கள் கிராமத்துக்கு புதுசாக வந்திருக்கீங்களா அப்படின்னா. ஆமாங்க அப்படின்னாரு. வந்தது சரிதான், கிராமத்துக்கு வந்திருக்கீங்க, பையன் பாதை மத்திரமா இருங்க. இந்த தெருவில் உள்ள அத்தனை பேரும் எல்லாம் திருட்டு பசங்க, எந்த வகையிலையும் நம்பாதீங்க அப்படின்றார். அவர் பாட்டில் என்ன சொல்கிறது தெரியல. சொல்லிவிட்டு அவர் பாட்டில் போயிட்டார். ஒரு யோசனை மட்டும், என்னடா அது, இந்த தெருவில் எல்லாரையும் திட்டு பசங்க சொல்லிட்டு வராருட்டு யோசனை மட்டும் நிற்கிறாரு. போய் நேரத்து இன்னொருத்தர் வராரு, வேலைக்கு போகிறாரு. என்ன தம்பி, ஊருக்கு புதுசா? ஆமாங்க அப்படின்னாரு. இருக்கிறதுக்கு பயம் பத்திரமா இருங்க, இந்த தெருவில் உள்ள பையன் எவனும் ஒழுங்கு கிடையாது, எல்லாம் திருட்டு பையன், தெரியுங்களா, இருக்கிறது ஒழுங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டிலே போக ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அது 2வது பேர் இப்படி சொல்லிட்டு வராருட்டு இவன் யோசனை மட்டும் இருக்கார். 3வது பேர் அரக்க பறக்க டிஃபன்கள் சாப்பாடு கட்டுறாரு. அடே யார் நிற்கிறது, என்ன தம்பி, யாரை பக்கம் வந்தீங்க, ஊருக்கு புதுசா அப்படின்னா. ஆமாங்க ஊருக்கு புதுசா. நிற்கிறது பரவாயில்ல, நின்று போங்க, கிட்டவாங்க. இந்த ஊர் பயில நம்பிடாங்க, எல்லாம் திருட்டு போயிடும், கொஞ்சம் அம்மாதிங்க, இருக்கிறது அவுத்து விட்டுருவானோ, எச்சரிக்கையாக இருந்துட்டு அவன் பாட்டில் சொல்லிட்டு போனார். ஏன்னா அதை இப்படி சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒன்றுமே செய்யாமல் மாதிரி சோறு வரைக்கும் அப்படின்னு இருந்தான். இன்னொருத்தர் வந்தாங்க. தம்பி ஏன் கண்டுகிட்டு இருக்க, யார் பண்ணி? இல்லைங்க, நான் பார்க்க தான் வந்திருக்கேங்கன்னு சொன்னேன். ஓ அப்படியா, நான் அவசரம் வேலைக்கு போயிட்டுருக்கேன், இங்கே வா, பார்த்தா மொத்தம் நல்ல பிள்ளைமா தெரியுது, இந்த தெருவில் உள்ள சாதாரண நினைக்காத, நல்ல மாதிரி பேசுவான், ஊர் வந்து குழி குச்சினா கவுத்து விட்டுருவோம், எந்த பையனும் நம்பாத, தெரியுதா அப்படின்னு போயிட்டான். ஒரு நேரத்தில்ங்க அந்த 25 வீட்டுக்காரனையும் ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போகிறான். இருக்கிறது 25 வீட்டுக்காரன். 25 வீட்டுக்காரனுமே அந்த 25 வீட்டில் உள்ளவனும் திருட்டு பையன் சொல்லிக்கிறான். யார் தான் திருட்டு பையன் இந்த வீட்டில்? அதுபோல தாங்க நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளை நல்லவன் நினச்சிக்கிட்டு நம்மளை சுற்றி உள்ள அத்தனை பேருமே கெட்டவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த நினைப்பு நம்மகிட்ட வந்து மாறுங்க. நீங்கள் உங்களை நல்லவங்களை நினைக்கிற மாதிரி மற்றவங்களையும் நல்லவங்களை என்ன நினைக்கிறீங்களோ, அப்போ திரும்ப அவங்களுக்கு நல்லவங்க நினைப்பாங்க. அவ்வளோதாங்க. நாம் என்ன நினைக்கிறோமோ அதை தான் பிறர் நமக்கு செய்வாங்க. நாம் என்ன செய்கிறோமோ பிறருக்கு அதை தான் பிறர் நமக்கு செய்வாங்க. நாம் பிறருக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறோமோ அதை தான் பிறர் நமக்கு என்ன செய்யணும்னு விரும்புவாங்க. இதான பிலாசபி, வேறு ஒன்றும் இல்லை. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாங்களா?